உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்மராசி நேயர்களே, சிம்ம லக்ன நேயர்களே, இந்த வீடியோ யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிறத கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நபர் கட்டாயம் வருவாங்க. இதை உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க. இந்த புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எது முக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசனாக இருந்திருக்குங்க. உறவுகள்னால நீங்கள் பட்ட வலி வேதனை அதிகம் அந்த உறவுகளில் இருந்திருக்கும். உறவுகள்னால விரிசல்களை ஏற்பட்டிருக்கும். சிம்மராசி நேயர்களே, உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நொறுங்கி போயிருக்கும். அலுவலகம் ஆனாலும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதை எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை ஒரு சுமாராக தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன் உங்களுடைய ஏஜ் 40 60 எது இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு அன்பை பரிபூரணமாக வழங்கி இருக்காது. நாம் எந்த உறவை எந்த அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பு அதே உறவு நமக்கு என்ன தெரியுமா செய்யும்? ஏமாற்றத்தை தரும். நாம் எவ்வளவு அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்கிறோமோ அங்கே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதும் தெரியும். நம்மளுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா சிம்மராசி நேயர்களே? அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக ஏமாறுவது தான். ஏமாறுவது சொல்கிறதை தாண்டி ஏங்குறதுன்னு சொல்லலாம். ஒன்று, இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களே, நம்ம லைஃப் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது. எது உண்மையான அன்பு என்று தெரிந்து கொள்வதற்குள்ளேயே வயசு முடிஞ்சிருது. நிறைய சிம்ம ராசிக்காரவங்க 12 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு கூட அந்த அன்பு ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை யோசிக்கிறார்கள். சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுடைய மூன்றாவது வீடு அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லா கட்டத்திலும் இருக்கும். வாழ்க்கை இன்றைக்கி இந்த நிமிஷமாக நமக்கு மாறிட அப்படிங்கிறது ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2025 ஒரு நட்பும் உறவும் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோடய சேனலை இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான். உங்கள் குடும்ப ஸ்தானாதிபதி. ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத தெளிவான முடிவும் சிந்தனையும் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரவங்க தான். சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு அவமானமும் அசிங்கத்தையும் சந்திக்கிறவர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் மாதிரி, ஒரு குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்காங்களே தவிர, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுக்கு அவமானம் வந்தாலும் சரி, தானே போயிட்டே இருக்க வாழ்க்கைன்னு தான் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது. அப்படி என்ன சிம்மராசிக்காரவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அன்பு. நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறதற்கு ஒரு மனிதர் தலை சாய்த்து ஷோல்டரில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒவ்வொரு சிம்மராசிக்காரவங்களுக்கும் எதிர்பார்க்குறாங்க. நான் ஏன் இந்த வீடியோவை முதல் காரணம் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசிக்காரவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனவியாதி. இந்த மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுது. என்ன மனரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய மனசில் என்ன இருக்கிறத வெளிப்படையாக வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத நிலை இருக்குது பாருங்கள். அதுதான் ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களுக்கும் ஏமாற்றப்படுகிறார்கள். அன்பின் மறைமுக எதிர்பார்ப்புகள் என்ன தெரியுமா? பணம் தான். நம்முடைய அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாமல் அவங்க அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. சாப்பிட்டோமா, நம்ம தூங்குகிறோமா, நம்ம என் வேதனைப்படுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு
மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர சிம்மராசிக்காரவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு யோசிக்கிறது. நம்ம யார்கிட்ட க்ளோஸாக வேணால் போய் பேசி பாருங்கள், பழகி பாருங்கள், பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்து வந்துடும். சரி, நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சிக்கல் வந்துடும். இவங்க தான் நமக்கு பெஸ்ட்டு, பழகலாம்னு போனால் அதுலேயும் பிரச்சனை. பேச மாட்டாங்க. எந்த ஒரு ரூபத்தில் அதை ஆசைப்பட்டாலும் சரி, அது நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் சிம்மராசி நேயர்களே, எல்லா சிம்மராசிகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எந்த வாழ்க்கையிலும் சரி, எந்த இடத்திலும் சரி, பிடிச்ச மாதிரி வாழணும் முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்தா அவங்க சந்தோஷமே படமாட்டாங்க, ஏன் திருப்தியே படமாட்டாங்க. சிம்மராசிக்காரவங்க என்றைக்குமே கண்ணாடி மாதிரி தான். அடுத்தவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்க முடியுமே தவிர தன்னுடைய அழகுக்கு தன்னுடைய சந்தோஷத்திற்கும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. அதாவது தன்னுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிங்க, சிம்மராசிக்காரவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூட சொல்ல முடியாது. எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையே முடிஞ்சிடும். உங்கள் வாழவே முடியாது. காரணம் 2 தான். தைரியமாக முடிவெடுத்து எதையும் வெளியில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு தடவை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க விட்டுருவாங்க. தட் மீன்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. உண்மை இன்னொரு விஷயம், இவங்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு ஒரு லாக்கை உருவாக்கிடுவாங்க. நண்பர்களே, நம்மளுக்கு அதிகமான வலியை தருகிறார்கள். அழாத. சிம்மராசிக்காரவங்க அன்புக்காக கெஞ்சாத நாள் கிடையாது. நம்மளை யாராவது நம்மளுக்கு ஒரு தவறு நம்மளை சுற்றி நடக்குது, பரவாயில்ல, நம்மளை ஒரு நாள் உணர்வாங்கங்கிறதுக்காகவே நிறைய விஷயம், கேவலமான விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. அந்த தவறுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அதே சிம்மராசிக்காரவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த தவறு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான். அவ்வளவு சீக்கிரமாக ஒரு தவறையும் சிம்மராசிக்காரவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட்டில் உள்ள இருக்கிறவங்க தான் அதை பண்ண வைப்பாங்க. சில மென்டல் டார்ச்சர்னால் பண்ண வைப்பாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்மராசிக்காரவங்களே, எனக்கு சாப்பாடு வீட்டில் இல்லை, நிம்மதி இல்லை, தவறான செயல் நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தான். ஒரு மனிதன் புது பிரச்சனையை அனுபவிக்க முடியும், சந்திக்க முடியும், புது நேயர்களை பேலன்ஸ் பண்ண முடியும்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்க தான். சிம்மராசிக்காரவங்களுக்கு அடுத்தது என்ன வரும், அடுத்த பிரச்சனை என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை ஏன் ரெடியாக இருக்குன்னு யோசித்து மன அழுத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரவங்க. மன அழுத்தம், மன வலிமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற மாதிரி வீட்டை அஸ்திவாரத்திலேயே பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்க யார்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனையை சொல்வது அப்படிங்கிற வேதனையும் துன்பமும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ மூலியமாக ஒன்று சொல்கிறேன், 2025 கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நட்பு, ஒரு உறவு வரப்போகிறது. இது ஆரம்பத்தில் நட்பு இருக்கலாம். நீங்கள் சொன்னால் சார் எவ்வளவு நட்பு வந்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் அடி வாங்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை சார், அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பெயரை ஏமாற்றி விட்டார்கள், என் சொந்த உறவுகள் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த மனசு ரணம் இருக்குது பாருங்கள், நைஸாக வாழைப்பழத்தில் ஊசியை குத்தின மாதிரி வலி வேதனைகளை கொடுக்குது. மேடம், ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் ஒவ்வொரு சிம்மராசிக்குமே உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து வெளியில் போகிறாரு. இந்த குடும்பஸ்தானத்திலிருந்து கேது வெளியே போகும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன். ஏன்னா கேதுன்னா ஞானகாரகன். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த 18 மாதமும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது.
வாழ்க்கையிலே தட்டி உட்கார வச்ச நீங்கள் இனிமே யார் மனசையும் கவலைப்படாமல் டச் பண்ணாலும் பரவாயில்லைன்னு ஆனந்த பூங்காற்று வீச போகிறது அப்படின்னு சொல்ல போகக்கூடிய பரிசு உங்களுக்கு உருவாக போகிறது. நீங்கள் எதை நல்லது என்று நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். உண்மையிலேயே நமக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிறது லைஃப்பில் உண்டுங்க. ராகு இணையான சனி பகவானின் ஆதிக்கமும் இந்த ஆண்டு உங்களுக்கு சேரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. நல்ல பரிசுகள் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும்னு சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை என்றைக்குமே விட்டுடக்கூடாது. நமக்கு ஒரு வாய் சோறு கிடைக்கும்னு கூட கொடுக்கறதுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மராசி நேயர்களே. ஒன்று, உங்களுக்கு உண்டான நல்ல சூழ்நிலை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நேரத்தை ஒதுக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கான மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளுக்கானதாக மட்டும்தான். நமக்கு எதை நேரமும் காலமும் சாதகமாக இருக்கோ அந்த உறவுகளுக்கான நேரத்தில் நினைச்சதும் நல்லதும் அதிகமாக நடக்கும். சிம்மராசி நேயர்களை, இழந்தது போதும், அவமானப்பட்டது போதும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக யோசிக்கின்ற நேரமும் உங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது அப்படிங்கிறத சொல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு புதிய உறவு நட்பு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக இதை உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.